வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த எக்ஸ்பிளைனர்ல கொமாக்கி XR7 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி தான் டீசெண்டா அலச போறோம். ஒரு பக்கம் பார்த்தா கம்பெனி தரப்புல சொல்ற பிரமிக்க வைக்கிற சிறப்பம்சங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா அதை வாங்கி ஓட்டுற கஸ்டமர்ஸோட நிஜமான அனுபவங்கள். இது ரெண்டுக்கும் நடுவுல அப்படி என்னதான் நடக்குது? வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். முதல்ல இந்த 322 இந்த பிரம்மாண்டமான நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்கூட்டரை ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணினா 322 கிலோமீட்டர் வரைக்கும் போகலான்னு கம்பெனி ரொம்பவே பெருமையா மார்க்கெட்டிங் பண்றாங்க. நினைச்சு பாருங்க, 322 கிலோமீட்டர். தி அல்டிமேட் கம்யூட்டர் ப்ராமிஸ். ஒரே சார்ஜ்ல 322 கிலோமீட்டர், இதான் இவங்களோட மெயின் டார்கெட். இது ஏன் இவ்ளோ பாப்புலர் ஆச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இப்ப மார்க்கெட்ல ரொம்பவே பிரபலமான ஓலா S1 ப்ரோவோட இதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓலா S1 ப்ரோவோட விலை கிட்டத்தட்ட 1,16,000 ரூபாய். அதோட ரேஞ்ச் 176 கிலோமீட்டர். ஆனா இந்த கொமாக்கி XR7 வெறும் 89,999 ருபீஸ்க்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு ரேஞ்ச் தருது. ரொம்ப கம்மி விலையில இவ்ளோ அதிக தூரம்னா யாருக்கு தான் ஆசை வராது சொல்லுங்க? மேலோட்டமா பார்க்கும்போது நிஜமாவே இது ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் தோணும். பைக் தேக்கோ மாதிரி பாப்புலரான ஆட்டோமொபைல் போர்ட்டல்ஸ்ல கூட வாடிக்கையாளர்கள் இதுக்கு 5க்கு 4.9 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி, கமர்ஷியல் யூஸ்க்கு இது ரொம்பவே செட் ஆகும்னு பலரும் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹைப் நிஜம்னு தான் தோணும். செல்ஃப் ரிப்பேரிங் ஸ்கூட்டர். ஒரு வண்டி தன்னைத்தானே எப்படி சரி செஞ்சுக்கும், அதை பத்தி பார்ப்போம். கொமாக்கி ரொம்பவே ஹைப் பண்ணி விளம்பரப்படுத்துற ஒரு விஷயம் இந்த செல்ஃப் டயக்னாசிஸ், அப்புறம் ஆட்டோ ரிப்பேர் ஸ்விட்ச். ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்குல்ல. வண்டியில ஏதாவது சின்னதா எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆனா கூட இந்த சிஸ்டம் அதை தானாவே கண்டுபிடிச்சு அதோட செட்டிங்ஸை மாத்தி அமைச்சுக்கும். அதனால நீங்க நடு ரோட்ல எங்கேயும் மாட்டிக்காம உங்க பயணத்தை தொடரலான்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இது ஏதோ மேஜிக் மாதிரி உடைந்த ஹார்ட்வேர் பாகங்களை எல்லாம் தானாவே சரி பண்ணிடாது. அதுக்கு பதிலா வண்டியில கோளாறு ஏற்பட்டதும் ஒரு லிம்ப் ஹோம் மோட ஆக்டிவேட் பண்ணிடும். அதாவது வண்டியோட வேகத்தை மணிக்கு 20 கிலோமீட்டரா குறைச்சிடும். இந்த குறைஞ்ச வேகத்துல நீங்க பாதுகாப்பா உங்க வீட்டுக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற மெக்கானிக் ஷாப்புக்கோ வண்டியை ஓட்டிட்டு போயிடலாம். திஸ் சயின்ஸ் ஆஃப் EV பேட்டரிஸ், அந்த பிரம்மாண்டமான 322 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல். சரி, இந்த 322 கிலோமீட்டர் ரேஞ்ச் எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு பின்னாடி XR7 பயன்படுத்துற LFP, அதாவது லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரியோட சயின்ஸ் இருக்கு. இங்க உங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வரலாம். ரொம்ப ஸ்பீடா சார்ஜ் ஆகிற சூப்பர் கெப்பாசிட்டர்கள் இருக்கும்போது இவங்க ஏன் இந்த LFP பேட்டரியை நம்பி வண்டி தயாரிக்கணும்? இந்த கேள்விக்கான விடைய அட்லாண்டிஸ் பிரஸ் பப்ளிஷ் பண்ண ஒரு ரீசர்ச் ஸ்டடி ரொம்பவே தெளிவா விளக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சுசுகி SP125 வண்டியோட சேசிஸை மட்டும் எடுத்து அதை அப்படியே ஒரு எலக்ட்ரிக் பைக்கா மாற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாங்க. அந்த ரிசர்ச்சர்ஸ் இந்த வண்டியில ஒரு LFP பேட்டரி பேக்கை ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தாங்க. லித்தியம் குடும்பத்தை சேர்ந்த இந்த பேட்டரிகள் கிட்டத்தட்ட 90% எனர்ஜி கன்வர்ஷன் எஃபிஷியன்சியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இதை 2000 இருந்து 5000 தடவை வரைக்கும் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னு அவங்க ஆணித்தரமா பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்ஸ் நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா காட்டுது. வண்டியோட ஆக்சிலரேஷன் வரும்போது சூப்பர் கெப்பாசிட்டர் கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும் மைலேஜ்னு வரும்போது LFP பேட்டரி தான் கெத்து காட்டுது. சூப்பர் கெப்பாசிட்டர் மூலமா வெறும் 1.75 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே போக முடிஞ்ச நிலையில இந்த LFP பேட்டரி 34.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அசால்ட்டா போயிருக்கு. கொமாக்கி மாதிரி அதிகமான ரேஞ்ச் கொடுக்க நினைக்கிற கம்பெனிக்கு LFP பேட்டரி ஏன் ரொம்ப முக்கியம்னு இப்ப புரியுதுங்களா? ரியல் வேர்ல்ட் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது வண்டியை வாங்கினதுக்கு பிறகான நிஜ உலகத்தின் நிலைமை என்ன? கம்பெனி சொல்ற சயின்ஸும் அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்ஸும் கதையோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் சொல்லுது. நம்ம நிஜ உலகத்துக்கு வருவோம். கன்சியூமர் கோர்ட் அட்வைசர் ஃபோரம்கள்ல மக்கள் கொட்டி தீர்க்கிற புகார்களை பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணினா, சார் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன் அப்படிங்கிற இந்த ஒரே பதில தான் வாரக்கணக்கா கேட்கறதா பல கஸ்டமர்ஸ் ரொம்பவே விரக்தியோட சொல்றாங்க. ஆனா நிஜத்துல எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படுறதே இல்ல. பணம் கொடுத்து புது வண்டி வாங்கினவங்க டெலிவரிக்காக 30 நாள் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. சரி, வந்த வண்டியாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா பாக்ஸை ஓபன் பண்ணும்போதே பேட்டரி வேலை செய்யல, புது வண்டியோட மெட்டல் பார்ட்ஸ்ல துருப்பிடிச்சிருக்கு, ஸ்க்ரூ எல்லாம் லூஸா இருக்குன்னு அடுக்கடுக்கா ரொம்ப சீரியஸான புகார்களை மக்கள் சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். இதுல ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் ஒன்னு இருக்கு. கொமாக்கியோட வெப்சைட்ல, அதாவது அவங்க கிட்டேயே டைரக்டா ஆன்லைன்ல வண்டி வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு லோக்கல் டீலர்கள் சர்வீஸ் பண்ண மாட்டோன்னு கையை விரிச்சிடுறாங்க. வாரண்டியை கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்றாங்க. இதனால ஆன்லைன்ல வண்டி வாங்கினவங்க என்ன பண்றதுனே தெரியாம மிகப்பெரிய டிராப்ல மாட்டிக்கிறாங்க. ஸ்பெக்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி. வாக்குறுதிக்கும் நிஜத்துக்கும் இடையிலான உண்மையான விலைய கொஞ்சம் எடை போட்டு பார்ப்போம். நம்ம முன்னாடி இப்போ 2 வேற வேற உலகங்கள் இருக்கு.
ஒரு பக்கம் 322 கிலோமீட்டர் ரேஞ்சு, ஆட்டோ ரிப்பேர் டெக்னாலஜி, 4.9 ஸ்டார் ரேட்டிங்னு ரொம்பவே சயின்டிஃபிக்கான அஃபோர்டபுளான ஒரு சூப்பர் ஸ்கூட்டர். ஆனா இன்னொரு பக்கம் வேலை செய்யாத பேட்டரிகள், ரெஸ்பான்ஸ் பண்ணாத கஸ்டமர் சப்போர்ட், ரிஜெக்ட் ஆகிற வாரண்டின்னு வாடிக்கையாளர்களை நடுத்தெருவில் விடுற ஒரு மோசமான நிஜம். இது ரெண்டுக்கும் எவ்வளோ பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? இப்போ கடைசியா நம்மள நாமே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கணும். வண்டி வாங்கின மொத நாளே அது பிரேக் டவுன் ஆகி உதவிக்கு கூப்பிட்டா கஸ்டமர் கேர் ஃபோனை கூட எடுக்கலன்னா அந்த 322 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்து என்ன பிரயோஜனம்? முடிவே இல்லாத மைலேஜ், அதிநவீன பேட்டரி சயின்ஸ்னு இந்த மாதிரி கவர்ச்சியான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நிஜமா உதவி தேவைப்படும் போது யாருமே இல்லாம நடுத்தருவில் நிக்கிற அந்த ரிஸ்கை எடுக்கணுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க.